ரொம்ப அழகா இருக்கல. இந்த போட்டோவை ஸ்டேட்டஸ் வைக்கலாமா? ஏதாவது சரி போடுறது. ஹலோ தீபாவளி. சூப்பரா இருந்துச்சுல பலவா. ஆயா சாரி சார். போட்டோ பாருங்க. சரி கொடுங்க அண்ணே. இங்க பாருங்க. போட்டோ நல்லா இருக்கு. என்ன போட்டிருக்கு? ஹலோ தீபாவளி. பாத்துருக்கேன் பாத்தல. சூப்பரா. இங்க போட்டோவை ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன்டா. ஹலோ தீபாவளி வித் வைஃப். ஏன்டா அவளை ஹைட் பண்ண போறேன்? அவன் பார்க்கணும் தான் ஸ்டேட். டேய் பாத்துடா அவங்க நல்ல நல்ல தூரம் நல்ல தூரம் பேசி பழகுடா. உங்க போன் அண்ணே அண்ணே டோ உங்க போன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 29 மெசேஜ் வந்திருக்கு. பாரு 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 பாத்துட்டாலோ. பிடிவாளி. சொல்லு. இங்க நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ எடுத்துக்கோ. ஓகேண்ணா. இதெல்லாம் வச்சா இட்லி சாப்பிட்டுருப்பியா? அதான் வைக்கல. முறுக்கு சீரெல்லாம் சாப்பிட்டா நீ இட்லி சாப்பிட்டுருப்பியா? ஆமா. அப்படியே கதை சொல்லுவான். தேங்க்யூ. ரெஸ்ட் எடுங்க. நிறைய பேர் வேற உங்களுக்கு தீபாவளி கலர் கலரா ட்ரெஸ் போட்டு எல்லாரும் போட்டோஸ் லைக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான்டா. இனிமே 24 ஹவருக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் தானா போயிடும். பார்த்தா மாட்டோமா? பார்க்கவே இல்ல. நல்லா இருக்குடா. குட்டி போட்ட போன மாதிரி நடந்துகிட்டே இருக்கான். போன் கையில தானே இருக்கு. டேய் ஆச்சு. ஏய் பாத்துடா. நிலா என் ஸ்டேட்டஸ் பாத்துடா. என் ஸ்டேட்டஸ் பாத்துடா. ஓகேடி வரங்கடா. செம்மையா திட்டுவாங்க. அப்போ அவளுக்கும் என்னோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா? நம்ம எல்லாம் பார்த்தேன்டா. லைக் கூட போட்டேனே. எனக்கு அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குடா. க்ளோஸ் பண்ணாமே போட்டேனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ என்னடா அவளுக்கு என்ன லவ் பண்றாடா? இன்னைக்கு பொண்ணு வீட்டுல உங்களை பார்க்க வர சொல்லிருக்காங்க. நீங்க அவங்கள பார்க்கணும். ரெண்டு பேருக்கு பிடிச்ச அதான் பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க ஏன் சொல்லிருக்க? பொண்ணை பார்க்க எப்படி முடிவு எடுக்க முடியும்? உனக்கு போறேன். நீங்க அவங்க கிட்ட சரின்னு சொல்லிடுங்க. சரி பையனை பார்க்க நினைக்குதுல. பொண்ணு எப்படி இருந்தாலும் வர சொன்னா மாப்பிள்ளை ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல. நீ வந்து பார்த்து பேசினா தானே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை நான் வரும். வரேன். சரி எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லட்டும். இன்னைக்கு வரணுமாண்ணே? ஆமாப்பா. சரிண்ணே நான் வந்துடுறேன். உன் தம்பி பொண்டாட்டி அவ்வளவுதானே? நீ மட்டுமா? ஆமாண்ணே மட்டும் வரேன். இல்ல நீ மட்டும் வந்தா சரியா இருக்குமா? பாத்துட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிங்க. சரிப்பா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். புரிஞ்சா என்ன? உனக்கு கல்யாணம் நடக்கணும் தானே எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஓ பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் தான் சொல்லியாக்கும். வரேன் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் ஆசையை காட்டி விட்டா நீங்களும் சொல்ல வேண்டானே. பொண்ணு வீட்டுல எல்லாரும் பார்த்துட்டு அப்ப 5 மணிக்கு பொண்ணு வீட்டுக்கு வந்துறியா? நான் மட்டும் தானே வரேன். வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு பொண்ணுகிட்ட பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? இன்னும் அந்த போட்டோ பாத்துக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா 23. நீ சொல்றது கரெக்ட் தான். நான் ஸ்டேட்டஸ் பார்த்து கூட பேசலடா. ஆனா இங்க பாரு அவ அதை நினைக்க எனக்கு என்னமோ தோணுதுடா. அவளை நான் என் வைஃப்னு போட்டிருக்கேன்டா. அதை பார்த்துட்டோம். டேய் இதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? போய் அவங்க ஏன் எப்பயுமே ஒரு யூகத்திலே சுத்துற? அப்படிதான் நினைக்கிறீங்களா? டேரக்டா அவங்க அப்படி நினைக்கலாம்னு அர்த்தம். உன்னை அடிக்காம அமைதியா போயிட்டாங்கன்னா போய் கேட்கணுமாடா? கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது தானே. அவளே ஸ்டேட்டஸ் பார்த்தேன்னு சொன்னாலடா. அது நீ நினைக்க ஏன் ஸ்டேட்டஸ் என்னோடதும் பார்த்துட்டா. இங்க பாரு இந்த மடம் நானும் பைப்பெல்லாம் இருக்கலடா. அதனாலதான் இருக்கிறா. என் ஹஸ்பண்ட் அவ ஃபீல் பண்றாடா. ஃபீல் பண்ண நல்ல மழை பெய்யறப்போ இளையராஜா சார் பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கடா. சரி பாத்துட்டாரு நான் வரேன். நான் சொல்றது கேட்டு போடா. டேய் என்னடா பாத்துட்டியா? முக்கியமான மேட்டர்ல எஸ்கேப் ஆகும். அவங்க ஸ்டேட்டஸ் பாத்துட்டாங்க. ஆனா எதுவும் சொல்லல. உனக்கு தான் விடு. இல்லடா நீ யோசிச்சு பாரு. ஒருவேளை தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி எல்லாம் செஞ்சு அவளை குஷி படுத்துனதுல ஒருவேளை எம்எல்ஏ இம்ப்ரெஸ் ஆயிட்டாலும் இருக்கும். நானும் அவளை கொஞ்ச நாளாவே கவுன் அது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? கூட வர்றா. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்ம வீட்டால தாண்டா வெளியே காட்டிக்கிறா. இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும்? நிலா மட்டும் தாண்டா. டேய் ஒத்துக்க முடியாதுடா. அன்னைக்கு நீ வானதியை கூப்பிட ஒரு பொண்ணு தூது. நீ என்ன சிங்கிளா சொல்றா? டேய்
சொல்லி போய் பேசியிருந்தா என்ன திரும்பி கூட பார்த்துக்க மாட்டா. எனக்கு எப்பவுமே நிலா மட்டும்தான்டா. நிலா. ஐயோ காலங்கத்தாலே என்ன சாகடிக்கிறானே. கை விடுறா. வசைனும் காணும். வருங்க வருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 6 லட்சம் ரூபாய். ஆனா இப்போ ரியல் எஸ்டேட்லாம் குண்டக்க மண்டக்க ஏறிடுச்சுங்க. பேசிட்டு இருப்பீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு கிரவுண்ட் என்ன வேலை போட்டா? கொஞ்சம் சீரியஸா எதுவுமே பேசுறேன். இது ரிப்போர்ட் சப்மிட் பண்ண. இதுக்கு ஏங்க இப்படி டென்ஷனா இருக்கும் டென்ஷனோட டிராவல் பண்ணுவீங்களா? இல்ல நீங்க டென்ஷன் ஆகுறதால இல்ல ஜாலியா இருக்கேன். போதுமா? அப்ப சரிங்க சரிங்க. இதுக்கு முன்னாடி ஏங்க அங்க பாத்தீங்களா அவன் தனியா பாருங்க அவன் என்னதானே பாக்குறா. ஏய், ஆமாண்டா பொண்ணுதான் பாக்குறா. நான் எப்படி பேசுறது? ஏய் பயந்தா வேலைக்கு ஆகாதடா. போய் பேசுடா போடா. ஏங்க அந்த பொண்ணு இவங்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்குது. ஓகே தானே? ஏய் போய் என்ன அப்படியே கடல போட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிரு. அண்ணனுக்கு ஓகேவா? ஜி இல்லடா பேசு போ. போடா போடா போய் பேசு போ. அத போட போ போ போ. அங்க பாருங்களேன் எப்படி நடுங்கிட்டே போறான். பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சகஜமா பேசணுங்க. பயத்தை உடைக்கணுங்க. இப்போ நாளைக்கு அவன் வேலைக்கு போவான். அதான் போய் பேச சொன்னேன். என்கிட்ட ஒரு மாதிரி சொல்றீங்க. ஏங்க அதெல்லாம் அப்படிதாங்க. நீங்க பொல்லவனுக்கு என்ன குறை? ஐயோ குரல்லாம் சொல்லுங்க. அவனே கொண்டு வந்து பாருங்களேன். ஹலோ ஹலோ. நீங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி ஃபீல் ஆகுது. சரி அதான் உங்கள்கிட்ட கேட்கலாம் என்ன சொல்லுமா உங்களுக்கு? பண்ணாதீங்க. இந்த பொண்ணு வேற ஏதாச்சும் கூட பேசலாம்ல. வேற எனக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க. அவர்கிட்ட பேசணும்னு நினைப்பேன். எங்க நான் போய் பேசினா கேவன். யார சொல்றா? பாண்டியன் சொல்றாளா? நேரடியா போய் பேசுறதுக்கு பயமாவும் இருக்கு. நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட பேச விரும்புறேன்னு மட்டும். तो हेलो फ्रेंड, आज हम बनाने वाले हैं सोया चाप। तो सोया चाप बनाने के लिए आपको चाहिए सोयाबीन और मैदा। तो आप मैदा का एक डो तैयार कर लीजिए और उसके बाद जो सोयाबीन जो होती है उसे हम मिक्सी में पीस लेंगे। और फिर उसके बाद जो हमने मैदा का डो बनाया है उसे हम पानी में भिगो देंगे, थोड़ी ज़्यादा नहीं। उसका सारा वो जो पतला पतला सा हो जाएगा और मैदा थोड़ी चिपचिपी सी होने लगेगी। फिर मैदा जब अच्छे से चिपचिपी होने लगे तो फिर हम सोया चंक्स और मैदा को अच्छे से दोनों को मिक्स करके आटे की तरह थोड़ा चिपचिपा हो जाएगा। फिर आइसक्रीम वाली जो स्टिक होती है उसमें हम लगा देंगे। तो आप ऐसे घर पे सोया चाप बना सकते हो। ये बहुत आसान तरीका है। तो आपकी 50 रुपये में कम से कम 25 सोया चाप रेडी हो जाएंगी। और फिर आप उसे अच्छे से बनाएं। जो आप उसे किसी भी चीज़ के साथ खा सकते हो, जैसे कि पूरी के साथ, क्योंकि थोड़े मसालेदार बनेगी। तो सोया चाप बनाने के लिए आपको सभी मसाले लेने हैं, बेसिक मसाले, और टमाटर प्याज की ग्रेवी बना के से अच्छे से मसाला तैयार करना है। तो मसाला आप अपने तरीके से कर सकते हो, या तो थोड़ा पतला या गाढ़ा। तो हमेशा थोड़ा बैटर ठीक ही होता है। तो उसे आप अच्छे से बनाएं और आप
उसे एंजॉय करें पूड़ी के साथ या पराठे के साथ। और हमें ये ज़रूर बताएं आपको कौन सी रेसिपी सबसे ज़्यादा पसंद है, सोया चाप की या, क्योंकि दो तरीके की चाप होती हैं, एक आटे वाली भी चाप होती है, एक सोयाबीन की होती है। तो सोयाबीन की जो होती है वो जल्दी से मतलब गलती नहीं है, थोड़ी ऐसी आती है, और आटे वाली आती है वो मतलब थोड़ी पतली सी हो जाती है। तो आप खाली जैसे सोयाबीन को भी सोया चाप की तरह बना सकते हो। बस अब क्या करना है, आपको भिगोना है सोयाबीन को, भिगो के सभी जो बेसिक मसाले सोया चाप में ऐड करते हो वही मसाले आपको ऐड करने हैं। तो ये बहुत अच्छा तरीका है, सिंपल सा, और ये बहुत जल्दी बन जाती है। आप सोया चाप की जगह आप सोयाबीन की सब्ज़ी चाप की तरह बना के देखें, ये बहुत आसान रहती है और खाने में भी बहुत टेस्टी लगती है। और हमें कमेंट्स में ज़रूर बताएं आपको कौन सी रेसिपी सबसे ज़्यादा पसंद है, या मलाई चाप या सोया चाप या फिर सोयाबीन की सब्ज़ी, क्योंकि सोयाबीन की सब्ज़ी तो कोई भी मतलब घर पे ही बना सकते हैं आसान तरीके से। तो हमें कमेंट्स करके ज़रूर बताएं, और हम आपको नेक्स्ट रेसिपी में फिर से कुछ और बताएंगे यूनिक सा। और एक बार ज़रूर ट्राई करें इस रेसिपी को और कमेंट्स करके ज़रूर बताएं।